நாடாளுமன்ற தேர்தல் இந்தியாவில் 7 கட்டங்களாக நடைபெறுகிறது. அதில் கடந்த சில நாட்களுக்கு முன் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் அதற்கான வாக்குப்பதிவு விவரங்களை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதில் முதற்கட்ட வாக்குப்பதிவில் 66.14%, 2ஆம் கட்டத்தில் 66.71% வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டுள்ளது. காவிரி ஒழுங்காற்றுக் குழு கூட்டம் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் டெல்லியிலிருந்து காணொலி வாயிலாக நேற்று நடைபெற்றது. இதில் சம்பந்தப்பட்ட 4 மாநில அதிகாரிகளும் ஆன்லைனில் பங்கேற்றனர். தமிழ்நாட்டிலிருந்து அரசு உறுப்பினர் எம். சுப்பிரமணியம் பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், கர்நாடகத்தின் 4 முக்கிய அணைகளில் உள்ள நீர் இருப்பை கருத்தில் கொண்டு தமிழ்நாட்டுக்கான சுற்றுச்சூழல் பற்றாக்குறை நீரை பிலிகுண்டுலுவில் உறுதிப்படுத்த வேண்டும். அதுபோல மே மாதத்துக்கான சுற்றுச்சூழல் நீரின் அளவான 2.5 DMC தண்ணீரையும் வழங்க கர்நாடகத்தை வலியுறுத்த வேண்டும் என்று அவர் கூறினார். இதற்கிடையே இந்திய வானிலை ஆய்வு மைய உறுப்பினர் பேசுகையில், அடுத்த 2 வாரங்களுக்கு காவிரி படுகையில் வறண்ட வானிலையே நிலவும் என்றும் தெரிவித்தார். இதனை ஒரு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட கர்நாடக அரசின் உறுப்பினர், கர்நாடக அணைகளில் தற்போது உள்ள தண்ணீர் கர்நாடகத்தின் குடிநீர் தேவைக்காக மட்டுமே போதுமானதாக இருக்கும். எனவே தமிழ்நாட்டுக்கு மேலும் தண்ணீரை வழங்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறிவிட்டார். ஆந்திராவில் பாராளுமன்ற தேர்தலுடன் சட்டசபை தேர்தலும் மே 13ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சி, ஜனசேனா கட்சி மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. இந்நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேர்தல் அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. அதில் ஆந்திராவில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தால் தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் என்றும், வேலையில்லா இளைஞர்களுக்கு மாதந்தோறும் 1500 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் வாக்குறுதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையின் சேவைகள் மக்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் கிடைக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் ஆர்வம் காட்டி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக உச்சநீதிமன்றத்திற்கு புதிய இணையதளம் ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் வழக்கு விவரங்கள், அதன் தற்போதைய நிலைப்பாடு, தீர்ப்புகள் ஆகியவற்றை மக்கள் மிக எளிதாக தெரிந்து கொள்ளும் வகையில் இணையதளம் எளிமைப்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் உச்சநீதிமன்றம் மூலம் வழங்கப்படும் ஆன்லைன் சேவைகளான வழக்கு தாக்கல், உச்சநீதிமன்றத்தில் பார்வையாளருக்கு வழங்கப்படும் இ-பாஸ், தீர்ப்பு நகல்கள் பெறுவது உள்பட அனைத்து சேவைகளையும் பெற்றுக் கொள்ளலாம். மிக முக்கியமாக நீதிமன்றத்தில் நடந்து வரும் வழக்கு விசாரணைகளை பொதுமக்கள் நேரலையில் பார்ப்பதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.